Dear students, welcome to YouTube's channel. Indian Nursing Council இருந்து நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்படினு பாத்தீங்கன்னா BSc Nursing, Diploma Nursing, ANM, MSc Nursing இந்த கோர்சஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸ்ல நம்ம அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணணும். இந்த கோர்சஸ்க்கு அப்படின்னா காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் நம்ம அட்மிஷன் வந்து காலேஜஸ்ல ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் இந்த 2024 to 25 இந்த வருடத்துக்குரிய அட்மிஷனுக்கு. இதே மாதிரி நம்மளுக்கு போன வருஷமும் என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா இந்தியன் நர்சிங் கவுன்சில்ல வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி அட்மிஷன் ப்ராசஸ்ல தான் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எஸ்பெஷலி ஃபார் நர்சிங் கோர்சஸ்க்கு. பட் ஆனா போன வருஷம் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோ அல்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸ் எதுவுமே இந்த காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம கண்டக்ட் பண்ணி அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணல. ஒன்லி உங்களுடைய 12th மார்க்ஸ் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கு இல்லைங்களா, இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் உடைய கட் ஆஃப் மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லயுமே அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணாங்க. அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸ்லயுமே அதே மாதிரி தான் அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணாங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த நோட்டிபிகேஷன் ஆஸ் பர் போன வருஷம் எப்படி இந்தியன் நர்சிங் கவுன்சில் ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதனால நீங்க பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸ்க்கு வந்து மோஸ்ட் ப்ராபபிளி நம்மளுக்கு இந்த காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. சோ அதனால நீங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. பட் இதே மாதிரி நீங்க வந்து அதர் ஸ்டேட்ல, இப்போ கர்நாடகா ஸ்டேட்ல நீங்க வந்து அங்க இருக்கக்கூடிய காலேஜ்ல நீங்க வந்து பிஎஸ்சி நர்சிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கர்நாடகா ஸ்டேட் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த CET காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றாங்க. சோ அதோடைய இன்ஃபர்மேஷன் நோட்டிபிகேஷன்லாம் கர்நாடகா அத்தாரிட்டி போர்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ நீங்க வேற ஸ்டேட்ல வந்து நீங்க படிக்கணும் பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னா நீங்க இந்த CET எக்ஸாம் எழுதுறோம். பட் நம்மளுடைய தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற பிரைவேட் காலேஜ் வந்து இந்த காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பத்தி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் நம்மளுக்கு கொடுக்கல. இந்தியன் நர்சிங் கவுன்சில்ல மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்து யாருக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டி காலேஜஸ்க்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. சோ நீங்க இதனால நீங்க பேனிக் ஆக தொடர்ந்து நம்மளோட சேனலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சோ நீங்க எப்படி வந்து கவுன்சிலிங்க்கு ப்ராசஸ் பண்ணணும், அட்மிஷனுக்கு எப்படி நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், அது மட்டும் இல்லாம எவ்வளவு கட் ஆஃப் இருந்தா நம்மளுக்கு எந்த காலேஜை வந்து சூஸ் பண்ணலாம், நம்மளுடைய கேரியர்ல எந்த கோர்ஸ் பெஸ்டா வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கைடன்ஸ் வந்து தொடர்ந்து நம்மளோட சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். சோ எல்லா அப்டேட்டுமே நம்மளுக்கு வந்து நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நீங்க பண்ண வேண்டியது தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலுக்கு உள்ள வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல் இதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. சோ தொடர்ந்து நீங்க நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதுதான் எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு எனர்ஜி. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சோ இந்த அப்டேட்டை பேஸ் பண்ணி நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் வீடியோல மீதி இருக்கக்கூடிய பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு நீட் வேணுமா அல்லது எந்த பேசிஸ்ல நடக்கும் இத பத்தி டீடைல், அதுக்கும் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் ஏதாவது இருக்கா, இத பத்தி நம்ம டீடைலா நெக்ஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.